ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2026 ஏப்ரல் ரேஷன் கார்டு வைத்திருப்போருக்கு தமிழ்நாட்டில் முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 2 கோடிக்கும் அதிகமான ரேஷன் கார்டுகள் பயன்பாட்டில் உள்ள நிலையில் பொதுமக்களின் தேவைகளான பெயர் சேர்த்தல், நீக்கல் மற்றும் முகவரி மாற்றம் போன்ற பணிகளுக்காக தமிழக அரசு தாலுகா வாரியாக மாதந்தோறும் பொது விநியோக திட்ட குறைதீர்ப்பு முகாம்களை நடத்தி வருகிறது. குறிப்பாக புதிய ரேஷன் கார்டு கோருபவர்கள், எழுத்துப்பிழைகளை திருத்த விரும்புபவர்கள் மற்றும் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் 65 வயதை கடந்தவர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்க கோருபவர்கள் இந்த முகாம்களை பயன்படுத்தி வந்தனர். ஆனால் தற்போது 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் இந்த மாதாந்திர குறைதீர்ப்பு முகாம்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இது குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடியும் வரை பொது விநியோக திட்ட முகாம்கள் மட்டுமின்றி வாரந்தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடைபெறும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம்கள் நடத்தப்படாது. இதனால் பொதுமக்கள் பட்டா, சிட்டா, முதியோர் உதவித்தொகை, தொழில் கடன் போன்ற தனிப்பட்ட கோரிக்கைகளுக்காகவோ அல்லது ரேஷன் கடை புகார்களுக்காகவோ மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளிக்க முடியாது. தேர்தல் நடைமுறைகள் முழுமையாக முடிவடையும் வரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இத்தகைய பொதுக்கூட்டங்கள் தவிர்க்கப்படும் என்பதால் பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து அலைச்சலை குறைத்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு மீண்டும் எந்தெந்த தேதிகளில் குறைதீர்ப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிடுவார்கள். அதுவரை ஆன்லைன் சேவைகளை பயன்படுத்த முடிந்தால் அவற்றை மேற்கொள்ளலாம் அல்லது தேர்தல் முடிந்த பிறகு அறிவிக்கப்படும் புதிய தேதிகளில் தங்களின் கோரிக்கைகளுடன் நேரில் சென்று பயன்பெறலாம். எனவே அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த தேர்தல் கால கட்டுப்பாடுகளை புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.